கடந்த 2, 3 வீடியோவை ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எனக்கு அது பல விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய சிறிய வேண்டுகோள், நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோக்களை ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். நான் எப்போவுமே ஒரு தேசியவாதியாக இருந்து சில பதிவுகளை போடுறேன். அதில் பலதும் எல்லா நியூஸையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சரியான நியூஸு அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை எடுத்து சொல்லுவேன். ஸோ அதனால் நிச்சயமாக அதில் எந்த விதமான தவறும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்ற 2-3 வீடியோவில் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக 2 பில்லை பற்றி சொன்னேன் நான். ஒன்று வந்து விபிஎஸ்ஏ, இன்னொன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அது பரபரப்பு ஆன செய்தி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை தாண்டி பல இடத்துலையும் இது ஒரு பரபரப்பு செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க நடத்திக்கிட்டு வர போராட்டம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி, இந்த சிஜேபி எப்படி ஆரம்பிச்சாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க, ஏற்கனவே 1-2 வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல குறிப்பா ஹீரோ மாதிரி அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா சோனம் வாங்சங். இந்த சோனம் வாங்சங்கை பத்தி 2 வீடியோல அவர் எந்தெந்த மாதிரி நிதி முறைகேடுகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தியும், எப்படி லடாக்ல இருக்க மக்களையே தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் பல தகவல்கள் நிறைய வந்திருக்கு. இதை திருப்பியும் ஒரு சீரீஸ் மாதிரி 1-2 வீடியோக்களில் சோனம் வாங்சங்கை பற்றி, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு பற்றி, இப்போ அந்த சிஜேபியினுடைய தலைவராக இருந்து செயல்படும் அபிஜித் தீப்கேயை பற்றி மற்றும் பல நிகழ்வுகளை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக சின்னதாக பார்க்கலாம். நம்ம சின்ன வீடியோவில் சில குறிப்பு செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல காங்கிரஸ் சோனம் வாங்சங்கை எப்படி பார்த்துருக்காங்க, இதற்கு முன்னாடி இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ராஜ்தீப் சர்தேசாய், இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர். அவர் வந்து டெலிவிஷனில் பெரிய பொசிஷனில் இருக்கார், இந்தியா டுடே டிவி, ரைட். அவருடைய மனைவியும் சகரிகா கோஷ், அவங்களும் டிவியில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பியாக வேற இருக்காங்க. சரி, இந்த ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு சமீபத்தில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அறிவிப்பு மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்த சோனம் வாங்சங் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் அமெரிக்கா CIA அதனுடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அவர் எங்கெங்கெல்லாம் முறைகேடாக பணம் பெற்றார், இந்த FCRA இம்பார்ட்டன்ஸ் இங்கே தான் வருது. ஆக்சுவலாக அவர் எங்கெங்கெல்லாம் பணம் பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து என்ன சொல்றாங்க, ராக்கஃபெல்லர், அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் சோரோஸ், இந்த மாதிரி பலரிடம் இருந்து ஃபோர்டு ஃபவுண்டேஷன், இங்கெல்லாம் அவர் பணம் பெற்றிருக்காரு. அவருக்கு மேக்ஸசாய் அவார்டு கொடுக்கப்படும். இந்த மேக்ஸசாய் அவார்டை பற்றிலாம் நான் ஏற்கனவே எந்த மாதிரி ஒரு தகுடுதத்தமான அவார்டு அது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், விளக்கம். இதையெல்லாம் குறிப்பிட்டு சில பேச்சுக்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை தவிர அவர் வந்து ஒரு சைனாவினுடைய ஏஜென்ட்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 வாக்கில் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவிற்கு எதிராக சைனாவுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய நபர் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோனம் வாங்சங்கும் ஒரு செய்தியில, ஒருவேளை சீனா இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தால், லடாக் வந்து சைனாவினுடைய பார்டர்ல தான் இருக்கு. லே, லடாக் அதெல்லாம் அந்த பார்டர்ல இருக்கு. பாகிஸ்தான் பார்டர்ல லே. அதனால அந்த மாதிரி வந்தா சீனர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தா நாங்க அவங்கள தடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக அவர்களுக்கு இந்தியாவிற்கு உள்ள எப்படியெல்லாம் போகணும்னு வழிகாமிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு இந்த சோனம் வாங்சங் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வச்சு அவரை CIA ஏஜென்ட் என்றும், சைனாவிற்கு கைகூலி என்றும், இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவார் என்றும் 2007 காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடை அறிவித்திருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு, போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, இதே சோனம் வாங்சங்க இப்ப அவர் வந்து டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர்ல வந்து அவர் உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்காரு. 20 நாள் 21 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கட்டாயமாக ஹைகோர்ட்டினுடைய மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளார். சரி, இப்ப என்ன பண்ணிருக்கு காங்கிரஸ்னா, அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சோனம் வாங்சங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான செய்தி.
இப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது இதே ராஜ்தீப் சர்தேசாய் ஊடகவியலாளர் இருக்காருங்களா, அவர் காங்கிரஸை கேள்வி கேட்க மாட்டேங்க. அதை மத்தவங்க கேட்கறாங்க. எப்ப நீ தானே சிஐஏ ஏஜென்ட்னு சொன்ன, நீ தானே சைனீஸ்னுடைய ஏஜென்ட்னு சொன்ன, கைக்கூலின்னு சொன்ன, இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவாருங்க. இப்ப காங்கிரஸை நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற? அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு, மனிதனுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆதரவு அளிக்கிறீர்கள்? அவர் செய்வது சரி என்று எப்படி கூறுகிறீர்கள் அப்படின்னு ஏன் கேட்கல? அப்படின்னா ஒரு சிஐஏ ஏஜென்ட்டுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கிறதா? அவங்க நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி குறிப்பா என்ன சொல்றாரு, சோனம் வாங்சங் ஜனநாயக முறையில அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துள்ள சலுகைகள் பேர்ல ஒரு போராட்டம் நடத்துறாரு, அமைதியான வழியில போராட்டம் நடத்துறாரு. ரைட்டு. அப்ப இதே மாதிரி 2013-14 காலகட்டத்துல திரு அண்ணா ஹசாரே அவர்கள் சோனம் வாங்சங் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாரு. அது ஃபுல்லும் பொய். அவர் இதுவரைக்கும் அவர் பேர்ல எந்த விதமான ஒரு கண்டுபிடிப்பும் கிடையாது, பேட்டன்ட்டும் கிடையாது. அவர் ஒரு ஐஸ் தூபா அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அது கிளேசியர், ஆர்டிபிஷியல் கிளேசியர், அதனால தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகணும். அதற்கான விளக்கங்கள்லாம் இருக்கு. அது அவரை பத்தி தனி வீடியோவை பார்க்கும்போது அதுல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். அதனுடைய உண்மையாக அதை கண்டுபிடித்தவர் யார் என்ற அப்படிங்கலாம் அதை அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ இரண்டாவது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவன். கிடையவே கிடையாது. அவருடைய அப்பா காங்கிரஸ் காலத்துல ஆட்சியில இருந்த போது ஜம்மு காஷ்மீர்ல மந்திரியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்து மந்திரியா இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட குடும்பத்துல அவர் ஒன்றும் ஏழ்மை கிடையாது. இந்த மாதிரி பலவிதமான பொய்களையே பேசி பேசி மக்களை ஒரு மாதிரி மயக்க நிலையில வச்சிருந்திருக்காரு இந்த சோனம் வாங்சக். இப்ப ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசும்போது 2013-14 காலகட்டங்கள்ல என்டிஏ அரசு வருவதற்கு முன்னாட அண்ணா ஹசாரே அவர்கள் அவர் ஆர்மியில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர், ஓய்வு பெற்றவர், வயதானவர். அவர் ஊழலுக்கு எதிராக போராடினார். அதுல ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய, அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி கிடையாது, கேஜ்ரிவால், அப்புறம் அவரை சுத்தி பல பேர் அதுல சேர்ந்துக்கிட்டாங்க. உண்ணாவிரத போராட்டத்தை கேஜ்ரிவால் ஹைஜாக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு கொண்டு வந்தார். அண்ணா ஹசாரே கேஜ்ரிவாலை திட்டி தீக்காத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர், நான் நம்பி கெட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப ராகுல் காந்தி அப்ப அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்திய போது, இதே மாதிரி உண்ணாவிரத போராட்டம் நடத்திய போது அப்ப என்ன செஞ்சார்? இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அன்டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. இதே அண்ணா ஹசாரே திட்டி தீர்த்தாங்க, தடியடி நடத்தப்பட்டது. அதே மேடையில ராம்தேவ் பாபா, இந்த பதஞ்சலி யோகாலாம் பண்றாரு, அவர் உட்கார்ந்தார். அவர் மீது தடியடி நடத்தி அவர் பெண் வேடமிட்டு தப்பித்து ஓடினார். இங்க சில பேர் கேட்கலாம், அவர் பேடி மாதிரி பெண் வேடமிட்டுலாம் அடி வாங்கினதான் தெரியும். அவர் தப்பித்து ஓடினாலதான் இன்னைக்கு இருக்காரு. அவர் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிருப்பார் அவர். அதை விடுங்க. அதே மாதிரி ஜனநாயக முறைப்படியான போராட்டம் இன்னைக்கு சோனம் வாங்சக், அன்னைக்கு அது ஜனநாயக முறைப்படி கிடையாது, ஜனநாயகத்தை மீறிய செயல் அப்படின்னு, அரசை மிரட்டுவது அப்படி இப்படின்லாம் பேசுனீங்க. இதுக்கு ஒருபடி மேல போய் இப்ப சமீபத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதே ஆம் ஆத்மி பார்ட்டியும் பார்த்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சொல்றத ஹம் சப்கோ சடக் பர் உத்தர்னா படேகா, நாம எல்லாரும் தெருவில் இறங்கி போராடணும். அப்படி போராடும் போது மோடி அரசு உங்கள் மீது துப்பாக்கி குண்டுகளை அடித்தாலும், உயிரிழக்க நேர்ந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவர் சுப்ரீம் கோர்ட் லாயர். எந்த மாதிரி இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் பாருங்க. சரி, அப்படியே இருக்கிறவர் இவர் முன்ன நின்று நடத்துறாரா பாத்தீங்கன்னா, இவரும் சரி, பிரசாந்த் பூஷனும் சரி, யோகேந்திர யாதவோ சரி, இல்ல கேஜ்ரிவாலோ, அவங்க யாரும் அந்த மேடையில உட்காரல. சில இளைஞர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. சரி, இதே பிரசாந்த் பூஷனுடைய இன்னொரு கதையை நான் சொல்றேன். முக்கியம், இது உண்மையான நிகழ்வு. இது இப்ப சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சீஃப் முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர்ன்றாங்களா, அவர் பேர் சௌரவ் தாஸ் அப்படின்னு பேர். இந்த பிரசாந்த் பூஷனும் சௌரவ் தாஸும் இதற்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை இளைஞர்களை கூப்பிட்டு அறிவிச்சுட்டு, இந்தியா கேட்டுக்கு வாங்க, அங்க நம்ம எல்லாம் போராட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டும் போகவே இல்லை. இந்தியா கேட் ப்ரொடெக்டட் ஏரியா, அங்க நீங்க போராட்டம்லாம் நடத்தீங்கன்னா போலீஸ் உடனடியாக கைது தான். இளைஞர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதே பிரசாந்த் பூஷன் அவங்களுக்கு சட்ட உதவி செய்தாரா? கிடையாது. இவங்க ஓடி போயிட்டாங்க அவங்கள மாட்டி விட்டுட்டு.
ஸோ அந்த பிரசாந்த் பூஷன், அதை தவிர கேஜ்ரிவால், அப்புறம் இந்த அதிஷி மார்லேனா, அது தற்காலிகமாக ஒரு சிஎம்மாக கூட இருந்தாங்க டெல்லியில் கேஜ்ரிவால் போனதுக்கு அப்புறமா. இந்த மாதிரி பல பேர் அங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. சஞ்சய் சிங், இதை தவிர கம்யூனிஸ்ட் வேற, பிருந்தா காரத், எம்ஏ பேபி, இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்தபோது, அப்போ வந்து அண்ணா ஹசாரே வந்தபோது எந்த பாஜக தலைவரும் போய் பார்க்கவே இல்லை, மற்றவங்க எல்லாம் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் செஞ்சவங்க. இப்போ பஞ்சாப் எடுத்துப்போம். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து இந்த சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கு. அங்க வரக்கூடிய மக்கள் பல பேரை நீங்க போய் கேட்டீங்கன்னாக்க, பத்திரிகையாளர்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நேர்காணல்ல சொல்றாங்க நீங்க யாரு என்ன அப்படின்னு. நாங்க ஏஏபியை சேர்ந்தவங்கன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இது யாரு முன்னெடுத்து செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இதை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இதே அபிஜித் தீப்கேயும் அந்த சௌரவ் தாஸ் மற்ற எல்லாருமே ஏற்கனவே ஏஏபியில இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவுக்கு போறது, லண்டன் போறதுன்னு போயிட்டு இப்ப திருப்பி வந்திருக்காங்க எல்லாருமே. அப்படிதான் அதை பார்க்கணும். இப்ப நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஏஏபி இவ்வளவு தூரம் போராட்டம் செய்யறாங்க, அரசாங்கத்தை, மத்திய அரசை கண்ணாப்புனான்னு திட்டி தீக்குறாங்க, அரசாங்கத்துக்கு அக்கறையே இல்லை அவருடைய உயிர் மேல அப்படின்லாம் பேசுறாங்க. சரி, நீங்க பஞ்சாப்ல என்ன செய்யறீங்க? பல மாதங்களாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. அதை கேட்டு போராட்டத்தில் இறங்கின அரசு ஊழியர்களை தடி அடி எடுத்து செய்து கலைத்தார் இதே ஏஏபியினுடைய முதன் மந்திரி பகவந்த் சிங் மான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் அதை வந்து கண்டனம் தெரிவிக்கல? அமைதியான முறையில தான் அவங்க போராட்டம் நடத்தினாங்கன்னு ஏன் சொல்லல? ஆக தனக்கு வரும்போது ஒரு நீதி, அடுத்தவங்களுக்கு வரும்போது மற்றொரு நீதி அப்படிங்கிற இதுதான் போயிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் போடுவது எல்லாமே வெளி வேஷம். பஞ்சாப்ல அரசு ஊழியர்கள் பல மாதங்களாக சம்பளம் இல்லை. இப்போ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, கடன் மேல கடன், ஆர்பிஐ கொடுக்க முடியாதுன்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, கேஸ் போட்டிருக்காங்க. மத்திய அரசு வந்து மனிதாபிமான அடிப்படையில நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி சம்பளத்துக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணா அதையும் எடுத்து சாப்பிட்டுறாங்க. மிக கேவலமான ஒரு அரசு பஞ்சாப் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அதை கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை, ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரும் கூட்டணி, இந்தி கூட்டணியில இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அண்ணா ஹசாரே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த போது முன்னாள் நிதி அமைச்சரான ப சிதம்பரம் என்ன சொன்னார் தெரியுமா? சில பேர் தெருவில் இறங்கி போராடுறதுக்காக நான் பார்லிமெண்ட்டை மூடி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டவர். இன்னைக்கு அதே காங்கிரஸ் தான் மக்கள் எல்லாம் தெருவில் போராடுறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 200 பேர் இருக்கும். அந்த 200 பேர்ல கிட்டத்தட்ட 60-70 பேர் மீடியா பர்சன்ஸ்ன்றாங்க, யூடியூபர்ஸ்ன்றாங்க. பப்ளிக் பார்ட்டிசிபேஷனே கிடையாதுங்கிறாங்க. ஆனா கபில் சிபல்ல இருந்து, ராகுல் காந்தில இருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி, மோடி ஏன் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்காரு? சோனம் வாங்சங்க கூட்டு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல? உங்க டிமாண்ட் என்னையா? தர்மேந்திர பிரதான் கல்வி ராஜினாமா செய்யணும். எதுக்கு? அதையெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி சொன்ன பி சிதம்பரம், சில பேர் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள், அதற்காக நான் பார்லிமெண்ட்டை மூடிய வைக்க முடியும், ஐ கேனாட் க்ளோஸ் த பார்லிமெண்ட் அப்படின்னு, ஷட் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு நியாயம், அன்னைக்கு ஒரு நியாயம். இதே காங்கிரஸ், இதே சோனம் வாங்சங்க, முகமது யூனுஸ்னு தற்காலிக அதிபராக பங்களாதேஷ்ல இருந்தவரோட கொஞ்சம் குழாவி இருக்கிற போட்டோ, எப்ப பிரிட்டிஷ் ஹை கமிஷன்ல எடுத்த போட்டோ, அங்க போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் தூண்டி விட்டாங்க. இந்துக்களுக்கு எதிரான பல வன்முறைகள் தூண்டப்பட்டன, பல பேர் அதில் கொல்லப்பட்டார்கள். அதெல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு இதே சோனம் வாங்சங் அந்த முகமது யூனுஸோட கொஞ்சம் குழாவி எடுத்துக்கிட்ட பிரிட்டிஷ் ஹை கமிஷனர்ல எடுத்துக்கிட்ட போட்டோவை போட்டு காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க. இத மாதிரி பல போட்டோக்கள் வந்திருக்கு. எல்லாத்தையுமே காங்கிரஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதே சோனம் வாங்சங்க்கு. இதற்கு அடுத்ததை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, டைம் மேகசின், உங்க எல்லாருக்குமே தெரியும், மிக மிக பிரபலமான, உலகத்தில் மிக மிக மதிக்கக்கூடிய பிரபலமான மேகசின் டைம். அவங்க வந்து ஒரு அட்டப்படத்துல, சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டைப்படத்துல வரவே வராது. மிக மிக உலகத்திலேயே மிக மிக முக்கியமான செய்திகள் தான் அட்டைப்படத்துல வரும். இந்த டைம் மெஷின் சொல்லுவாங்க தெரியுமா? மேல ஒரு கப்பு மாதிரி இருக்கும், கீழே சின்னதா நடுவுல ஒரு இது மாதிரி இருக்கும், கீழே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அதுல மண்ணை போட்டாங்கன்னா அப்படியே மெதுவா வரும், மணிக்கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மேல வந்து சோனம் வாங்சங்கனுடைய கார்ட்டூன், அவருடைய படம். அதுல என்ன எழுதுறாங்க? டைம் இஸ் ரன்னிங் அவுட்.
அப்படின்னு எழுதியிருக்காங்க. எதுக்கு? அவர் உண்ணாவிரதம் இருந்து அவருடைய உடல்நிலை மோசமாக போகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு டைம் மேகசின்ல அட்டப்படத்துல வரக்கூடிய அளவுக்கு பிரபலமானவர் இந்த சோனம் வாங்சங் கிடையாது. அதிலிருந்தே நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் நம்ம மனதில் எழுதக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கும் விடை இதன் பின்னால சோனம் வாங்சங்கா இருக்கட்டும், இல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், அவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், உண்ணாவிரதமா இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சிஐஏவும் டீப் ஸ்டேட்டும் இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். டைம் மேகசின்ல ஒரு சாதாரண பேர் ஊர் தெரியாத ஒரு சாதாரண போராட்டக்காரருடைய போட்டோ ஃப்ரண்ட் பேஜில் அட்டப்படத்துல வருது அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக ஒரு டூல் கிட் இருக்கு, மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதன் பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்கிறது தெள்ள தெளிவா. வெளிநாட்டு சதி கூட்டம், இந்தியாவின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள். அதுவும் இப்போ இந்த ஸ்கை ரூட் ராக்கெட் வேற போயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க தனியார் நிறுவனத்தினது. அது இன்னும் மோசம். உங்களுக்கு வய தெரியுது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்னடா இது இந்தியா முடக்கணும்னு பார்க்குறோம், மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வராங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணுது. ஆனால் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் குவிக்கிட்டே இருந்தாங்க. பிரதம மந்திரி இவரை அழைத்து அப்படியே ரெட் கார்பெட் மாதிரி வரவேற்பு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினா அவருக்கு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் யார் எழுதுறாங்க, இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதியிருக்காங்க, அது சிஐஏவும் டீப் ஸ்டேட்டும் எழுதின ஸ்கிரிப்ட், அதை எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய முடிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க எல்லாமே பிசுபிசுத்து போயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்க என்னன்னா, போராட்டத்தில் ஒரு இது ஒன்று படித்தேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆர்டிகிள் 19(1)B அப்படின்னு. அது என்னன்னா, ஆல் சிட்டிசன் ஷல் ஹாவ் த ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். நல்லா கவனிங்க, வித்தவுட் ஆர்ம்ஸ். அதே ஆர்டிகிள் 19(3) சப்செக்ஷன் அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரைட் டு அசம்பிள் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக். அப்ப என்ன, ஒரு அரசாங்கம் நினைத்தால் இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய நாட்டினுடைய கலகம் இல்லாமல் இருப்பது, பொதுமக்களுக்கான அமைதி, இதையெல்லாம் நிலைநாட்டணும்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, சோனம் வாங்சங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ சிஜேபிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க, அப்போ கலைஞ்சு போங்க, போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, அவரே போயிட்டார், இதுக்கு போயிட்டார், நீங்கள் கலைஞ்சு போகலாம் அப்படின்ட்டு. போக மாட்டேங்கிறாங்க. அடுத்தது நாங்கள் இன்னொரு உண்ணாவிரதம் ஆரம்பிப்போன்னு உட்காந்துருக்காங்க. இருக்கட்டும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையும், இதன் பின்புலத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கிறதையும் இந்த டைம் மேகசின் மாதிரி அதனுடைய பத்திரிகை செய்திகள் இதெல்லாம் வச்சு ஏற்கனவே காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு, ராஜ்தீப் சர்தேசாயினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் ஏஏபிக்கும் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான், ஒரே குட்டையில் ஊறிய மட்டை, ஒரே நோக்கம், இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இந்த இளைஞர்களை தெருவில் இறங்கி போராட வைக்கணும், சிவில் அன்ரெஸ்ட் கொண்டு வரணும், இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முனைப்பாக இருப்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. அடுத்த வீடியோவில் சோனம் வாங்சங்கை பற்றியே தனியாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அபிஜித் தீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவரும் அதனுடைய அமைப்பு பற்றியும், இப்போ ஜந்தர் மந்தரில் நடந்துட்டு இருக்க பற்றியும், அதில் எப்படி வெளிநாட்டு சதிகாரர்களும் உள்நாட்டு பிரிவினைவாதிகளும் ஊடுருவியுள்ளார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், ஒரு வீடியோவிலே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.